நல்லா இருக்கா? சிம்பிளா நீட்டாக இருக்குல்ல? குளிருதுல அப்பா அடமலைக்கு அதுக்கும் பயங்கரமாக குளிருது. ஏதாவது வடகிட சூடா கொண்டு வரலாம்ல? நான் கொண்டு வரேன். எதுத்தாப்புல தானே சாப்பிட்டு எதுத்தாப்புல இல்லை, பக்கத்தில் தான் இருக்கு. சரி, ஏதாவது சூடாக கொண்டு வரல. ஒரு வடை போண்டா இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரலாம்ல? இல்லை கொண்டு வரேன். அதை சாப்பிட்டு உங்கள் பள்ளியில் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு மோசமாவல நீ சுடுவ? சொல்லாமல் சொல்கிறேன், அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நான் கொண்டு வரதை பார்த்துக்கோங்க. கொண்டுட்டு வா. நாங்கள் அதாவது கத்தரிக்கொலையும் சுத்தியெல்லாம் வச்சு உடைச்சாலும் திங்கிறோம். அப்போ விடுற மாதிரி இல்லை. இப்போ அப்படி இருக்குல்ல, ஓவர் குளிரா. சரி, பயங்கரமாக இருக்கு. இப்படி சூடா பருத்தி பால் மலைக்கு இதம்மா, மலைக்கு இதயமா இதம்மா இதம்மா பருத்தி பால். நீ பலகாரம் கேட்டேன்ல, சுட்டு கொண்டு வந்தியா? பாரு பருத்தி. அதான் நீங்க கொண்டு வந்துட்டீங்களா? கடையிலே வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் நீங்க கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா, உன்னையெல்லாம் நம்ப கூடாது. வேலை வைக்கிறவங்க பாவம்ல. அப்ப நான் பாவம் உனக்கு இல்ல, எனக்கு இல்லையே. நல்லது மாட்டேன். நான் புடுங்கிடுவேன். நீங்க என்ன கொடுக்கறது? உனக்கு கிடையாது. நீங்க என்ன கொடுக்கறது? வாங்கிட்டீங்களா? பாரு, சுட சுட பணியாரம் சூப்பரா இருக்கு. என்னைய மாதிரி எப்படி இருக்குன்னு பாப்போமா? சூப்பரா இருக்கு. மழை பெய்யுது, குளிர் அடிக்குது, எங்களுக்கு லீவ் விடலாம்ல? ராம்நாத் டிஸ்ட்ரிக்டே லீவ் விட்டாலும் இவங்க லீவ் விட மாட்டாங்களா? அது ஏன் அப்படி? இது என்ன ஸ்கூலா காலேஜா கடை? எப்படி லீவ் விட முடியும்? ஸ்கூல் காலேஜுக்கு தான் மழை பெய்யுது, எங்களுக்குள்ள மழை பெய்யலையா? இல்லை எங்களுக்குள்ள வெயில் அடிக்குதோ? ஏலே, கடை இழுத்து மூடுறதுல ஏல இப்படி இருக்கியா? நான் மூடுறதான் சொல்ல, ஒரு நாள் லீவ் விடுக்க வந்து நாங்க சொல்றோம். அது ஒரு மாசம் மழை பெய்யாதுக்கா? ஒரு மாசம் நான் லீவ் விட முடியுமா? ஒரு மாசம் இல்ல, ரொம்ப குளிர். அன்னைக்கு நீ சரி பார்த்து இருந்துங்கப்பா, உடம்பு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றீங்களா? கேட்கறவனுக்கு என்ன செய்யறது? எனக்கு இன்னைக்கே வேணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறது? வேற கடையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் இப்போ நமக்கு ரொம்ப போட்டி ஆயிடுச்சு. முக்குக்கு முக்கு கடவுள. அது இந்த தயக்கடையாதே இருக்கு, முக்கா வச்சு தயக்கடையாதே இருக்கு. அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. நம்ம டெய்லி லீவ் விட்டோம்னா அவன் வேற கடை பார்த்துட்டு போயிடுவேன். அதனால லீவே விடக்கூடாது. வேலை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. மணியக்கா என்ன பண்றியா? பார்த்தா தெரியல, வெட்டி குமிக்கிறேன். வெட்டி குமிக்கிறீங்களா? அப்ப சரி. ஆமா, சரி இருக்கேன் வெட்டிக்கிட்டு. சரி, எங்களுக்குலாம் லீவு தான் இல்லையா? நாங்களாம் மனுஷன் தானே, நாங்களாம் மழை நினைக்கிற மாதிரி இல்லையா? குளிர்ல எங்களுக்கு வராதா? நீ என்ன பக்கத்து வீட்டுல இருந்து ஓடியார? உனக்கு எதுக்கு லீவு? உனக்கு எதுக்கு லீவு? உனக்கு என்ன மழை? எங்களுக்குலாம் மழை வராதா? குளிர் அடிக்காதா? இல்ல 4-8 வச்சா கடை. 4-8 48 4-8 48 மழை மழைதான். குளிர் தானே, நாங்கள் மனுஷன் தானே. மனுஷன். ஸ்கூல் காலேஜ்லாம் லீவு. அது ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும். அதே மாதிரி வேலைக்கு நம்ம கடை. அதே ஞாயிற்றுக்கிழமை விடுறேன்ல, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அப்போ குளிர் வர சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. எனக்குமே குளிரதால செய்யுது. உங்களையெல்லாம் பார்க்காம உங்க கூட பேசாம என்னால இருக்க முடியல. என்ன செய்ய சொல்றேன்? என்ன ஒரு இது, அவங்க வேலை முடிக்காம இருக்கிறதுனால எங்க நம்மள சொல்றாங்க பார்க்க முடியலன்னு. பார்க்க முடியல. என்ன ஒரு ஏமாத்து வேலை. மணியக்கா, இந்த ஒரு தையலை மட்டும் பிரிச்சு கொடுக்கா. ஏன் உன்னால பிரிக்க முடியாதா? சட்டையே தச்சு கொடுங்க, பிரிச்சுமா கொடுப்பாங்க. இங்கே பாரு, டைட்டா இருக்கு. ஃபேப்ரிக் கிளாத்தை பொறுத்து கொஞ்சம் ஏதாவது ஒரு சட்டை டைட்டோ லூஸோ வரதே செய்யும். லூஸா இருந்துச்சுன்னா பிடிச்சி கொடுத்துருவோம். அந்த பிரிக்கிற வேலையை நீங்க தான் செய்யணும். ஒன்னொன்னுக்கு நாங்களே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இந்தால எடுத்துட்டு போய் பிரிச்சுக்கலாம் போல. மணியக்கா, எனக்கு உங்களுக்கு தூக்கம்ல வராதா? எனக்கு என்ன மணி ஆச்சு? தூங்க 8 மணி ஆயிடுச்சு. தூங்குற டைம் வந்துருச்சு. நீங்க என்ன நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? என்னவா என்ன செய்ய சொல்ற? என்ன கல்யாணத்தை பண்ணி போற அப்ப தெரியும் உனக்கு செலவு பத்தி. கல்யாணம் பண்ணிட்டோம், பிள்ளையும் பத்துட்டோம். கரண்ட் பில் கட்டணும், வாடகை கட்டணும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கட்டணும், காலேஜ் பில்லு கட்டணும், பால் காசு கட்டணும், மளிகை சாமான் கட்டணும், எல்லாம் கட்டணும்னா எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும்ல. உனக்கு என்ன பேச்சுலரு? அதனால உனக்கு உங்க அம்மா அப்பாவே எல்லா செலவும் பாத்துறாரு தெரியாது. முக்கியமா போனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். அந்த செலவு போன் ரீசார்ஜ் பண்றதுக்காகத்தே நீங்க வேலை பார்க்குறீங்க. எல்லாத்துக்குமே தான். அப்புறம் மற்றதுக்குலாம் யாரு கொடுப்பா? இல்லை மெயினாக ரீசார்ஜ்னு மெயினாக சொல்கிறீங்களா? அதான் கேட்டேன். அப்படிலாம் கிடையாது, எல்லாத்துக்குமே தான்.
மணியக்கா என்னம்மா? என்ன குக்கிங் பண்ணுற வேலையில இல்லையா? இல்லை. ஏன்? இல்லை மணி என்ன 8 மணி ஆயிடுச்சு. ம், எங்களுக்குலாம் 6 மணிக்கு மேலே வேலை பார்க்க தோண மாட்டேங்குது. எப்படா தூங்கவும் வருது. உனக்கு எப்படி பார்க்க தோணுது? கல்யாணத்தை பண்ணி பாரு, உனக்கு எல்லாம் தோணும். கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை, ஈபி பில்லு, ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, பிள்ளைகளுக்கு எல்லாம் கட்டிப்பாரு. ஃபோனில் ரீசார்ஜ் அது முதக்கண்டு வேணும்ல. எக்ஸ்ட்ரா பார்த்தாதான் இதெல்லாம் முடியும். அது உண்மைதான். நீங்கள்லாம் 6 மணிக்கு மேலே வடிவேல் சொல்கிற மாதிரி ஆட்டோ ஓடாது. எங்களுக்கு அப்படி கிடையாது. 11 மணி வரைக்கும் ஆட்டோ ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் ஆட்டோ நல்லா நிறைய பெட்ரோல் பிடிச்சிருக்கு. எங்கள் ஆட்டோவில் பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்கு. அதான் 6 மணிக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது எங்கே. அது ரைட்டு தான், அது சரிதான். என்ன செய்ய சொல்ற? மணியக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இப்போதான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டாச்சு. என்ன இந்த பக்கம் ரொம்ப நாளாச்சு? வேலை தான். வேலையா? ஒரு வேலையாக வந்திருக்கேன். வேலையா வந்திருக்கியா? ஆமாம். வேலைனால வரலையோ நினச்சேன் ஒரு வாரம். என்ன எப்படி போகுது உங்கள் பொழப்பு தளப்பலாம்? எப்போ எப்படியோ போகுது. சரி சரி. என்ன ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணுமா தைக்கணுமா? எடுத்ததான் மாற்றணும். இங்கே கொள்ளகாரி ஆக்கி விட்டுறாதாம்மா. பிச்சு பிரமிச்சு எத்தனை பேரில் அப்படி கிளம்பியிருக்கிய? மாற்றிக்கிட்டே தெரியுதுல்ல. இல்லை என் வீட்டுக்காருக்கு இந்த கலர் பிடிக்கலையா, நான் என்ன செய்ய? உனக்கு பிடிச்சி தானே எடுத்தா? எனக்கு பிடிக்கணும், என் வீட்டுக்காருக்கும் பிடிக்கணும்லா. வீட்டுக்கார கூட்டிட்டு வந்து எடுத்துருக்க வேண்டியதானே? அவர் வேலையா இருக்காரு. எடுத்து எத்தனை நாள் ஆச்சு சொல்லு? 1 மாசம் இருக்கும். 1 மாசம் கடையில போய் நீ மாத்துவியா? என்னை பார்க்கும்போது உனக்கு எல்லாம் கேளச்சிரிக்க மாதிரி தெரியுதால அவங்க எல்லாத்துக்கும்? அப்படியெல்லாம் இல்ல, நம்மக்கா மாத்திக்கிறவே ஒரு நம்பிக்கையில வந்தேன். எடுக்க மாத்த என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏலா ஓடி போயிரு. மாத்த முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. ஓடி. அப்புறம் இது வேஸ்டா போயிருமா? போடாம வேஸ்டாலாம் போகாதே. அந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு. இல்ல ஒயிட் கலர் நல்லா இருக்கு. ஒயிட் அழுக்கு பட்டுரும். இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்தி கொடுங்களேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்ச? சூப்பரா இருக்கு. இங்க பாரு, யாரு கர்வாட்டு பானைக்குள்ள வச்ச மாதிரி கொண்டு வந்திருக்க. இங்க பாரு, பெல்ட்டோட நல்லா தானே எடுத்துட்டு போனேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சா? இங்க பாரு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா இருக்கு. நம்ம பிள்ளை குட்டியில வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அழுக்கு பட்டுறது. நீ தானே எடுத்த? நானா எடுன்னு வம்பா தள்ளுனே உன்கிட்ட? நான் தான் எடுத்தேன். நீ தானே எடுத்த? நான் தான் எடுத்தேன். மாத்துற இதெல்லாம் லுக்கா இருக்கு. இந்த எடுத்துட்டு போ. 1 மாசம்லாம் நின்று மாத்த மாட்டேன். அக்கா இது மட்டும் மாத்தி கொடுக்கா. போய் தொலை, வேற எடுத்துக்க போ. விடுவியா? விட்டு தொலைவியா? இப்படி கிளம்பி வந்துருங்க. என் வேலையை கெடுக்கிறது. மணியக்கா என்னம்மா? எனக்கு கடைலாம் காலியா இருக்கு, என்ன ஃப்ரீயா இருக்கு. வேலை கேக்குற? நாளா ஒரே மழை, அடமழை. சரி. அதோட அந்த மழையிலையும் பாவம் வந்தாங்க. நாங்க டெய்லி மழையில வர இன்னும் 1 வாரம் மழையா இருக்குன்னு நியூஸ்ல சொல்லிவிட்டானா. நாளைக்கு ஒரு நாளாவது லீவு வேணும்னு வம்பு பண்ணாங்கல்ல. சரின்னு சொல்லி லீவை விட்டுட்டேன். வெயில் பாரு, பல்ல காட்டிட்டு பளிச்சுன்னு அடிக்குது. இயற்கை கூட நமக்கு எதிர்மறையாத்தே இருக்கு பாருங்க. ஆமா ஆமா. இத சாக்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாரும் லீவு பாத்துக்க. அதே பாருவேன், இந்த டிவில சொல்றவன் ஏதாவது உண்மையா சொல்றானா? வானிலை இருக்கேன்னு. ஏக்கா அவனும் மனுஷன் தானக்கா, என்னத்தையும் குத்து மதிப்பா போட்டு பாக்குறான். மழை வரும்னா மழை பெய்ய மாட்டேங்குது. மழை பேஞ்சுச்சுன்னா அவன் பெய்யாதுன்றான். அப்ப நம்ம ஆப்போசிட்டா நம்ம எடுத்துக்கணும். அவன் வேலையை பார்க்குறேன், நம்ம வேலையை பார்க்க. அது ரைட்டு தான். இப்போ என்ன, எனக்கு தான் நட்டான். 50 பேர் லீவை போட்டு வீட்டில் இருக்கேன். அவங்க ஜாலியாக இருக்காங்க. எனக்கு வேலை போச்சுல. எப்படினாலும் ஒரு 10 சடை தப்போம். அது நாளைக்கு வச்சிட வேண்டியதே. அப்போ நாளை கழிச்சு என்ன செய்வேன்? நாளை கழிச்சு லீவு. எல்லாத்தையும் பாரு. டீ சாப்பிட்டாச்சா? டீ இனிமேதான். எப்படி நல்லா இருக்கா? கோல்டன் கலரு. இது என்ன தங்க கட்டியா சேலையா? தங்கந்தேன், ஃபுல்லா தங்க ஜரி. தங்க மாதிரி மின்னுது. ஒன்லி 999 ரூபா. அதுக்கு 1000 ரூபான்னு சொல்ல வேண்டியதானே? இதுல ப்ளவுஸ் பாரு. அதிரடியா இருக்கு. செம்மையா இருக்கா? இங்க பாரு, ஸ்டோன்ல பீட்ஸ் இருக்கு. நல்லா இருக்கா? இங்க பாரு, நெக்கு பாரு, அழகா இருக்கா? அப்படி மின்னுதா? சிம்பிளா நீட்டா கேட்டிருந்தாங்களா அவங்களுக்காக. இது அழகா இருக்கு பாரு. கை நல்லா இருக்கா?
குட்டிக்கோன்னு பொண்ணு, ஒல்லி பொண்ணு. நல்லா இருக்கா? எப்படி உனக்கு ஒன்று எடுத்துருவோமா? இந்த சேலையில் நிறைய கலர் இருக்கு. என்ன கலர் இருக்கு இதுலையா? ப்ளூ இருக்கு, ரோஸ் இருக்கு, இதே கோல்டன் கலர் இருக்கு. 4 கலர் இருக்கு. உனக்கு என்ன கலர் வேணும்? ப்ளூ கலர் காட்டுங்க மணியக்கா. என்னம்மா? ஐயோ இவ இமிச தாங்கல. என்ன ஒரு பக்கம் குக்கி வச்சு ஒரு பக்கம் குக்கி வைக்காம இருக்கு? குக்கி வைக்கலையா? ஆமாக்கா. சரி தெரியாம செஞ்சுட்டாங்க. வீடு திருப்பி வச்சு தர சொல்றேன். இந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லிடாத. டெய்லர் கடைன்னா அப்படித்தான், ஒரு பக்கம் கொக்கி இருக்கும் ஒரு பக்கம் கொக்கி இருக்காது. சரியா? சரி இதெல்லாம் வெளியே சொல்லிடாத. சரி சொல்லலாம். நான் உடனே வச்சு கொடுக்க சொல்லி. இது ரகசியம், நான் சொல்லவே மாட்டேன். ரகசியம், தொழில் ரகசியம். வரட்டும், இந்த கொக்கி ஏற்றவ வரட்டும். அவன் மண்டையிலேயே 4 போடு போடுறேன். மணியக்கா என்ன ஏன் இப்படி ஒத்துமொட்டமா போட்டு இருக்கியா? தனித்தனியா எடுத்து போட வேண்டியதானே? எங்களுக்கு சேர்க்க தான் பிடிக்கும், பிரிக்க பிடிக்காது. அது போக ஒரே அளவு சட்டை, பிரிக்க கூடாது. எதையுமே சேர்க்க தான் நினைக்கணும். கரெக்டா? மணியக்கா வேமா ஓவர்லாக் போடுக்கா, மடிச்சு வச்சுட்டு ஊருக்கு போனுங்க. நான் படுத்து தூங்கிட்டா இருக்கேன், பாத்துக்கிட்டா அவசரத்துக்குலாம் இது பண்ண முடியாது. பஸ் உனக்கு 6 மணிக்கு தானே, இப்பதான் 5 மணி ஆகுது. 5 மணி ஆகுதுன்னா வீட்டுக்கு வேலை இல்லையா? முடிக்கலாம். அப்ப நான் போட வேணாமா? எங்க போட்டுக்கிட்டே போடுற மாதிரி தெரியலையே. அதுக்கு என்னெல்லாம் செய்ய சொல்றேன்? போட்டுருவோம்ல. அந்த 2 ஆள் வந்துச்சு, வேலை பார்த்தேன். விடு, இந்த அவ்வளோதான். நீ சத்த கதவை அடைச்சி வை, யாரும் வராம போட்டு கொடுத்துட்றேன். சரி. ஊருக்கு போறதுலயே தான் குறியா இருப்பான். டிசைன் நல்லா இருக்கா? நியூ டிசைன். நியூ டிசைன்லாம் இல்லை, சிம்பிளா நீட்டா நம்ம எப்பவும் போற டிசைன்ல இது ஒரு டிசைனு. ஸ்டெப் பை. ஆமா, ஸ்டெப் பை படிக்கட்டு மாதிரி இருக்கா? நல்லா இருக்கா? இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குல்ல? இதுக்கு நல்லா இருக்குல்ல? அழகா இருக்கா? கைக்கும் அதே மாதிரி வச்சிருக்கோம், ஃபேஸ் மாதிரி ஸ்டோன் வச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். ஏன் காலையிலேயே உனக்கு என்ன வாயை திறக்கிறதுக்கு? சும்மாவே ராமேஸ்வரம் வரைக்கும் நீளுவோம் வாய். இன்னைக்கு என்ன கொஞ்சம் கம்மியா குறைச்சுக்குருவோம் பீலிங்கு. ஏம்மா மயன் நேற்று லீவ்ல இருந்துட்டு இன்னைக்கு ஸ்கூல் போவோமா? ஆமா. ஐயோ பின்னாடியே நீனும் போக வேண்டியதானே, ஒரு பிஎட்டை முடிச்சுட்டு போயிடுவோம். நல்லா இருக்கா? சரி ஓகே. பிரியாணி நல்லா இருந்துச்சுல்லடா? நீங்கள் செஞ்ச பிரியாணி இல்லைக்கா, பொங்கலா? காடை பொங்கல். போடா லூசு பேல, பிரியாணி தான்டா செஞ்சேன். லைட்டா குழஞ்சு போச்சு. நீங்க வச்ச பேரு காடை பிரியாணி, சாப்பிட்ட எங்களுக்கு அது காடை பொங்கலா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சுல? டேஸ்ட் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு, ஆனா பேர் மாறி போச்சு. இனிமே நீங்க சமைக்க மட்டும் செய்யுங்க, பேர் நாங்க வச்சுக்கிறோம். நல்லா வருவியா? 65 எப்படி இருந்துச்சு? 65 கொஞ்சம் ஸ்பைசியா இருந்துச்சு. உரைச்சிச்சா? ஆமா. சரி, இல்ல பிரியாணிக்கு என்னக்கா கரெக்டான காம்பினேஷனு? இது கிளைமேட் சரியில்லைல, அதனால தயிர் வெங்காயம் வைக்கல. உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. எனக்கு பிடிக்கல, யாரும் சாப்பிட கூடாது. ஆமா. என்ன ஒரு கொடுமை. அதே தால்ச்சா வச்சிருக்கேன்ல. தால்ச்சாவா? அது சாம்பாரா? தால்ச்சால எலும்பு போடுவாடி, எலும்பு போட்டிருந்தியா? எலும்பு இருந்தா தானே போடுவேன். அது சாம்பார்னு சொல்லு. அப்ப தால்ச்சா விரல கட் பண்ணி போட்டு வச்சிருப்பேன். நீ லேட் ஆகுது. இதுக்கு தான் உசாரா நான் 12:30 வந்தேன். நீ எப்படி ஆளு? நல்லா இருந்தா என்ன சாப்பிட்டியா? அப்புறம் நல்லா இருந்துச்சு. வேற வழி இல்லாம கிண்டிலோ 2 வெளியில சொல்ல முடியல. டேய் நான் நல்லா தான்டா சமைப்பேன். அதை சமைக்கிற நீங்க டிசைட் பண்ண கூடாது, சாப்பிடுற நாங்க தான் சொல்லணும். அப்ப என்ன செய்ய, அடுத்த வாரம் நீங்க 2 பேரும் சமைங்க, நான் சாப்பிடுறேன். நல்லா நாங்க 2 பேரும் ஜமப்போம், நீ திங்கிறீனா நாங்க ஜமப்போம். இல்ல சமைச்சிடுவோம், அதுல நீ குறை சொல்லுவ பாரு. அப்படிதான் எனக்கு இப்ப வந்தியா பாயிண்ட புடிச்சியா? நாங்களாவது சாப்பிடும் போது பேசாம சைலண்டா சாப்பிட்டோம், நீ சாப்பிட ஒவ்வொரு வாய்க்கும் குறை சொல்லுவியே. நீங்க நான் என்ன சொல்லிட்டீங்கல, நான் பிரியாணிய பொங்கல்னு அப்படித்தேன். ஆஹா, நீ கேட்டதால சொன்னோம். இதா இருக்கே, அது அதை விட அவங்களுக்கு சிக்கன் கிரேவி செய்யலையா? கிரேவி அதுதான்டா 65 வேணும்னு கேட்டுச்சு. ஆமா நீனே சொல்லு, பிரியாணிக்கு தால்ச்சா இருந்தா நல்லா இருக்குமா, சிக்கன் கிரேவி இருந்தா நல்லா இருக்குமா? உங்க டாடிக்கு அதானே பிடிக்குது, எனக்கு அது பிடிக்கலல்ல. நீ தானே 65 கேட்ட. இதுல இருந்து என்ன தெரிய வருது? பிரியாணி நமக்காக சமைக்கல, வீட்டுக்காரருக்காக சமைச்சிருக்காங்க. பிரியாணி உனக்காக, தால்ச்சா டாடிக்காக, 65
உனக்காக. போதுமா? கிரேவி அடுத்த வாரம் செஞ்சு தரேன். அடுத்த வாரம் எப்படி வெறும் கிரேவியா? வெறும் கிரேவி சாம்பார் வச்சு மட்டன் கிரேவி. ரிஜெக்ட் வேணாம், பிரியாணியே வேணாம். சிக்கன்னே புல்லு திங்க, கோழி வேற எதுவும் திங்க பரவாயில்லையா? சிக்கன் சாப்பிடக்கூடாது ரொம்ப. ரொம்ப தானே சாப்பிடக்கூடாது, வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடலாம்ல. ஆமா, நேத்து வச்ச மீன் எடுக்கவே இல்லையே. நீயே தின்னு. போச்சா? சரி பரவாயில்ல, நாளைக்கு எடுத்து தின்னுவோம். நாளைக்கு சூடு பண்ணி வச்சு தின்னு. சூடு பண்ணி வச்சு உங்க 2 பேத்துக்கும் போறேன். மணியக்கா இந்தாங்க ஸ்வீட்டு. ஏல என்னல அதிசயமா இருக்கு. லட்டா நீ செய்யலைல? நான் செய்யல, சத்தியமா செய்யல. அப்ப நம்பி நான் திங்கிறேன். நெசமாதானே? என்ன விசேஷம்? சும்மா பொய் சொல்லாத. உனக்கு தீபாவளிக்கு நாளுன்னு சொன்னியே, அது இன்னைக்கா? பிறந்தநாள் நாளைக்கு, இன்னைக்கு அட்வான்ஸா கொடுக்குறேன். திங்கலாமா? திங்கலாம், தப்பில்ல. அம்மா செஞ்சாங்க அப்படிதானே? அம்மா செஞ்சா நான் திம்பேன். அதான் நான் சொல்றேன், நான் செய்யல சொல்லிட்டேன் இல்ல. உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, அதுக்குதான். பயப்படாதீங்க. அவங்களுக்கு கொடுத்தியா எல்லாத்துக்கும்? கொடுத்துட்டேன், ஆனா அவங்க வேணான்ட்டாங்க. அலும்பு முடிச்சவங்க ஏன்டா காசுக்கு வாங்கி தர சொல்லுவாங்க கடையில. ஆமா, கடையில மட்டும் இல்ல, கடையில தான் ஒழுங்கா இருக்காங்களா? விரதமா தான் இருக்காங்களா அவங்க? அப்படியா? காசு இல்ல. அப்போ உங்க பங்கு எப்போ? ஆமா, அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு வாங்கி தரேன், விரதம்லாம் முடிச்சுட்டு. ஐயப்ப கோயிலுக்கு மாலை ஓட்டு நம்ம ஐயப்ப இல்ல திங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமா, நானே முருகன் கோயிலுக்கு வரதான். இதுல என்ன மீன் சேர்த்தாங்களா கறி சேர்த்தாங்க? அப்படிலாம் நம்ம கணக்குல. சரி விடுங்க, அவங்களுக்கு 2 மாசம் கழிச்சு கொடுத்துக்குவோம். ஆமா. மணிக்கா என்னம்மா? நான் கிளம்பவா? மணி 6 ஆச்சு. 6 மணி ஆயிடுச்சுன்னு அவனுக்கு ஓடாதே வேலை ஆரம்பிச்சிட்டாங்களே. நாளைக்கு வந்து கனத்த மழை இருக்குன்னு சொல்லியிருக்கா மணிக்கா. இதார் பிரியா, திருப்பி அன்னைக்கு ஒரு நாள் லீவை போட்டு வெயில் அடிச்சு. நான் சொல்ல வந்ததை கேட்டுட்டு பேசுங்க. நான் சொல்றேன் அதிகமாக பெஞ்சா லீவு, மழை இல்லைன்னா வருவோம். அது வந்து ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும், வேலைக்கு கிடையாது. எங்களுக்கு காலையில வேலைக்கு வந்து ஹெட் மாஸ்டர், நாங்க ஸ்டூடெண்ட். மழை இல்லைன்னா பிரசன்ட், மழை இல்லைன்னா ஆப்சென்ட். அதே பிரியா, சின்ன குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு அந்த கண்டிஷனு புரியுதா? நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் லீவ்லாம் கிடையாது. நாங்களும் சின்ன பிள்ளை தாமா. 5 பேர் நான் நோட்டை தூக்கி வச்சிருக்கேன். நானும் ஸ்கூல் படிக்கிறேன். உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ ஆண்டவா, 2 ஆடை வாங்கிட்டு நான் வரல போயிடலாம் மேய்க்க. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆடு மேய்க்கிறவங்க கேட்ட பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு. ஈஸியா எல்லாரும் சொல்றோம் ஆடு வாங்கிட்டு போயிடலாம்னு. உங்களை சமாளிக்கிறதுக்கு அந்த வேலை ரொம்ப ஈஸிப்பு. அப்படியா? ஆமா, அது மழையின் தண்ணியில் மழை பார்க்காம வெயில் பார்க்காம போய் உழைக்கணும் அந்த வேலையில. இதுலதான் நம்ம வெயில் படாம உட்காந்து ஃபேன் காத்துல இருக்கோம். என்ன மாடை மேன்னு விரட்டி விட்டுட்டு நம்ம ஒரு துண்டை உரிச்சு படுத்துருவோம் பேசாம. ஒரு நல்ல வேப்ப மரம் அடுத்து அவங்க தோட்டக்காடுக்குள்ள போஞ்சா எவன்ட்டு 6 நாள் வந்துருவாங்க சண்டைக்கு. அப்பதானே ஆடுக்கு வயிறு நிறைங்க. மணியக்கா என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? நேரத்துக்கு வந்துரு. அப்புறம் அதான வேலை, வேற வேலை என்ன? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? டிஃபன் பாக்ஸ் கம்மியா இருக்கு. போதும், அது போதும். ஆளுக்கு 2 வெயிட் போட்டுருவோமா, அதனால போதும். ஆளுக்கு 2 இதுக்கு பேர் தான் குளக்கட்டை. என்ன கொழுக்கட்டை? கொழுக்கட்டை சத்துமா கொழுக்கட்டை தானே. கூட 2 புடிச்சு போட்டான்னா நம்ம ஃபேமிலிக்குலாம் அது 10மா? 10 ஆளுக்கு 10 நாள் தின்போம். எனக்கு போதும், எல்லாத்துக்கும் கொண்டே கொடு. மணியக்கா இன்னும் மிச்சர் காலியாகலையா? இல்லை இப்போதால அள்ளிட்டு எனக்கு கொஞ்சோன்னு கொடுத்தாங்க. மழை பெய்யறதுக்கு எதையாவது நொறுக்குவோமே, நொறுக்கிக்கிட்டு இருக்கேன். அவங்க இங்கே கொடுத்தாங்க, நீங்கள் தான் எடுத்தீங்க. என்னக்கா? அதுதான் அவங்க தெரியாத மாதிரி வச்சுருந்தாங்க, நான் பார்த்தேன். இப்போதானே வாங்கி திங்கிறேன். இப்போ வாங்கி திங்கல, நீங்கள் எடுத்துன்றீங்க. எடுத்து திங்கிறேன்னா இப்படிதானே கொடுத்தாங்க. போய் சொல்கிறாங்களே அவங்க. ஒரு பாக்கெட்டு எறும்புன்னு தானே உடைச்சாங்க. சரி, அது இவ்வளவுதே மிச்சம் கொடுத்தாங்க. சரி போதும், நமக்கு அது போதும், நம்ம சாப்பிடணும்ல. எனக்கு இதுதான் வேணும். அப்போ சாப்பிட 2 பாக்கெட் மிச்சம் வேண்டாம் சொல்கிறேன் நான். திணிதான் பிடிக்கும். அப்படியா? இந்த 2 பாக்கெட் மிச்சம் வேண்டாம் சொல்கிறேன். போதும். மணிக்கா என்ன சாப்பாடு? பல வகையா இருக்கு. ரசம், முட்டைக்கோசு,
நாங்கெல்லாம் விரதமா இருக்கவும் தைரியமா கொண்டாந்து முட்டையை வச்சு சாப்பிடுறீங்க. ஆமா. இதே உங்களுக்கு அநியாயமா தெரியல. புளிமாஸ் கருவேப்பிலை வெங்காயம் நிறைய போட்டு மலைக்கு பச்சை மிளகாய் தூக்கலா போட்டு பச்சை மிளகாய் கடிக்கிறதா இல்ல சும்மாவா? கடிச்சு சாப்பிட்டேன். எங்க கடிங்க பாப்போம். இப்ப வேணாம் உரைக்கும். சும்மா கடிங்கம்மா. சரிடா வேணாம் நான் சொல்றேன். பச்சை மிளகாய்னா உரைக்கதே செய்ய. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு என்ன? அப்போ சம்பளம் இன்னைக்கு போட்டிருக்கீங்களா? ஏய் மாசம் கடைசிதல அது இன்னும் 1ஆம் தேதி வரல. அதுக்குலாம் உனக்கு என்ன சம்பளம்? இல்லை எங்களுக்கு 25ஆம் தேதி. 25ஆம் தேதியா? சென்ட்ரல் கவர்மெண்ட்லயா 29ஆம் தேதியில சம்பளம். உனக்கு என்ன? ஒரு கணக்கு எழுத விடல. கணக்கு வேலை எடுத்துட்டு போனவங்களுக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். எழுதுங்க எழுதுங்க.